உங்க டிவி சாதா டிவியா, அதை ஸ்மார்ட் டிவியாக்க விரும்புறீங்களா? அதுல ஆண்ட்ராய்டு இருக்கா, லேட்டஸ்ட் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லாம் இருக்கா? அதெல்லாம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி நீங்க நல்லா இருக்கீங்கன்னா எங்களுக்கு பொறுக்காது. அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராடக்ட், மீ டிவி ஸ்டிக். என்னடா? ஆமா. ஸோ இது வந்து இன்னொரு ஆங்கிள்லயும் பார்க்கலாம். என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல பேனல் வச்சிருக்கீங்க. பழைய சோனி பிராவியா டிவிஸ்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஒரு 10 வருஷமா என் வீட்டில் நல்லாவே உழைக்குது ப்ரோ. அதுல HDMI போர்ட்டும் இருக்கு, USB போர்ட்லாம் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஸ்மார்ட் டிவி கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அது நீங்க வந்து அப்கிரேட் பண்ணலாம் ஸ்மார்ட் டிவியா. ஸோ அதுக்கு தான் வட்சனோட ப்ரௌட் மொமெண்ட்ல இந்த ப்ராடக்ட் இப்போ வந்திருக்கு. இது எப்படி வட்சா? பிளக் அண்ட் பிளே தான். டிவி ஸ்டிக் இதுல போட்டிருக்கு. 3 ஸ்டெப் செட்டப். டிவி ஸ்டிக் வந்து HDMI கனெக்ட் பண்ணோம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோம், அதுதான் ஸ்ட்ரீமிங். ஃபுல் ஹெச்டில சிம்பிள். ஸோ மேக்ஸிமம் அப்போ டிவி வாங்கியிருந்தாங்கனாலே ஃபுல் ஹெச்டியா தான் இருக்கும் இல்லையா? அப்போ யாரும் 4K எல்லாம் அவ்வளோ இருந்துச்சு, வாங்கல. காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா ஃபுல் ஹெச்டி பேனலே வந்து அப்போ 40,000 கூட வித்த காலம்லாம் உண்டு. அதனால ஓகே, இதுல வந்து ஃபுல் ஹெச்டி அவுட்புட் தான் ப்ரோ வரும். 4K எல்லாம் வராது. 4K வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் இருக்கு மீ கிட்ட ப்ராடக்ட். 4K டிவி முன்னாடி 4K டிவி அன்பாக்சிங் போட்டிருப்போம். ஆமா. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் ஹெச்டி அவுட்புட் தான் கொடுக்கும். இதை நீங்க வாங்குறதா இருந்தா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா, இது ஒரே நிமிஷம்டா. ஒரு பென் டிரைவ், அதாவது பென் டிரைவ் மாதிரி இருக்கிற உங்களோட ஸ்ட்ரீமிங் ஸ்டிக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மீ டிவி வாங்கினா கிடைக்கிற அந்த ரிமோட்டு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெட்மி போன்ஸ் வாங்கினா கிடைக்கிற அந்த சார்ஜர். இந்த மூணுமே தான் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பிக்சர் எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் போட்டிருக்கு. யூடியூப், டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, சன் நெக்ஸ்ட் எல்லாமே இருக்கு. ஸ்பாட்டிஃபை, சன் நெக்ஸ்ட் 4000க்கு மேல மூவிஸ். ப்ராசஸர் 64 பிட் குவாட் கோர் ப்ராசஸர். ஓகே. அப்புறம் வந்து டால்பி ஆடியோ இருக்கு, 2.0 டால்பி ஆடியோ டிஜிட்டல் அவுட் இருக்கு. குரோம் காஸ்ட் வந்து இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவினால குரோம் காஸ்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு. இந்த ரிமோட்லயும் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்கு. பிரைஸ் வந்து 3499 இதுல போட்டிருக்கு எம்ஆர்பி. ஆனா இங்க விக்கிறது வந்து 2799. ஓகே. சோ இவங்க விக்கிறது வந்து 2799. ஆனா இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுமா தோணுது, நம்ம கிட்ட இருக்கிற டிவி வந்து ஃபுல் ஹெச்டிங்கிற பட்சத்துல ஓகே, 4K டிவி வச்சிருக்கிறவங்க இது வாங்கணுமான்னு கேட்டா இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு 4K டிவி பாக்ஸ் 3500 ரூபாய்க்கு 4K டிவி பாக்ஸே கிடைக்குது. 3500 ரூபாய்க்கு. இதுல இருந்து என்னடா 700 ரூபாய் வித்தியாசத்துலயே நீங்க 4K டிவி கொடுக்குறீங்களா? இதுவும் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கீழே ஓப்பனா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. செம போடு. ஒரே அந்த ட்ரிம்மரா இருக்கட்டும், பவர் பேங்க், அந்த டூல் நம்ம வாங்கணும்ல, ஸ்க்ரூ டிரைவர் செட்டு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேக்கேஜிங் தான். இங்க பாரு, அதே மாதிரியான மேனுவல்ரா. வெயிட் 5 வாட் 1 ஆம்ப்ஸ் போட்டுருக்கு. ஓகே, 5 வாட். அப்ப ரைட். அப்போ ஆப்பிளோட சார்ஜர் எல்லாம் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. அடுத்து வந்து ரிமோட்டு அதேதான், இந்த 4K டிவி பாக்ஸ் வர அதே ரிமோட்டு. ஆனா இது கொடுக்கல, பேட்டரி கொடுக்கல. ஒருவேளை பேட்டரி எங்கேயாவது இருக்கா? இல்ல, பேட்டரி. பவர் அடாப்டர், மைக்ரோ USB கேபிள். பவர் அடாப்டர் ஒருவேளை 5 வாட்டாடா? பவர் அடாப்டர் ஆமா 5 வாட் 1 ஆம்ப் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இல்லாட்டி ஒருவேளை 10 வாட் கொடுத்துட்டு அதுல 5 வாட் அவுட்புட்டும் வருங்க அப்படின்னு சொல்றாங்களா? 5 வாட் 1 ஆம்ப் தான். ஓகே. சோ 5 வாட் 1 ஆம்ப் அதான் கொடுத்துருக்காங்க. ரைட். சோ இதெல்லாம் தான் இருக்கு. இதை வந்து சப்போஸ் நம்ம இப்ப வேற ஏதாவது டிவில போட்டோம்னா, ஒரு நார்மல் ரியல்மி டிவிய எப்படி நம்ம மீ டிவியா மாத்துறது அப்படின்னு இப்ப பாக்கலாம். சிவா, இப்போ மாத்துறதுக்குள்ள பில்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? டாங்கிளா இருக்கட்டும், இல்ல டாங்கிள் பில்ட் குவாலிட்டி நல்லதா இருக்கு. ஆனா எப்படி நம்ம டிவிக்கு பின்னாடி தான் சொல்ல போறோம். அதனால பில்ட் குவாலிட்டி மாட்டினா முடிஞ்சது. எது டிவியா? இல்லடா, நல்லாதான் இருக்குடா. ஓகேயா? இப்ப என்னன்னா பிரச்சனை என்னன்னா, அவங்களே தான் அவங்களுக்கு பிரச்சனை. 4K பாக்ஸும் கொடுத்துடுறாங்க. 4Kல 1080p அவுட்புட் வராதான்னு கேட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஓகேயா? 700 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும், உனக்கு 4K பாக்ஸே கிடைச்சிரும். இது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப்னு சொல்றதா தெரியல எனக்கே. இது பாப்போம். ஆனா இது எப்படி செயல்படுது. ஆமா, நம்ம ரியல்மி டிவில பார்க்க போறோமா? ஆமா, மீ டிவி, ரியல்மி டிவியை மீ டிவியா மாத்தி பார்க்க போறோம். ஓகே. அப்போ இப்போ வந்து ரியல்மி டிவியை மீ டிவியா மாத்தியாச்சு சக்சஸ்ஃபுல்லா. அது மட்டும் இல்லாம 30,000 ரூபாடா, 40,000 ரூபாடா, இவ்வளவு கொடுத்து ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கினாலும் டியூயல் பேண்ட் வைஃபை கூட இருக்க மாட்டேங்குது. ஆமா, இதுல இருக்கு.
நீங்க வந்து பழைய டிவியை இப்போ அப்கிரேட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா உள்ள இருக்கிற இன்டர்னல் எப்படி இருக்குன்னு பார்த்தா 30,000-40,000 கொடுத்து வாங்குற டிவியோட கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகுது. சரி, இதெல்லாம் ஒரு வகையில அட்வான்டேஜா யாருக்கு இருக்குன்னா முன்கூட்டியே கொஞ்சம். அப்புறம் இந்த ரிமோட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கொஞ்சம். ஏன்னா வாட்சன் வந்து யூஸ் பண்ணதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, மீ டிவி ரிமோட் எடுத்துட்டு வந்து காமிச்சாரு. அதுல வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் இல்ல. ஆனா இந்த ஸ்டிக் வாங்கினா அதுக்கு கிடைக்கிற ரிமோட் சூப்பரா இருக்கு. இந்த இது வந்து ட்ராக்கர் பால் மாதிரி இருக்கு, சாஃப்டா இருக்கு. அப்புறம் இந்த பிரைம் வீடியோ கலர் வந்து மாதிரி இருக்கு, ஒயிட் ஆயிடுச்சு, பிளாக்ல இருந்து வெள்ளந்தியா இருக்கு. இப்ப வந்து வட்சன் முகத்துல அந்த ஒரு கர்வம் தெரியுது பாருங்க, எங்களோட எனிமிய வந்து நாங்க வந்து எங்க கம்பெனியா மாத்திட்டோம் அப்படின்ட்டு ஒரு இது. எல்லாம் குச்சி ஒரு வரைக்கும் தான். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. இப்போ ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆமா, அப்டேட் வந்துருச்சு. அப்டேட் வந்திருக்கு. டிஸ்ப்ளே ஆப்ஷன்ஸ்ல வந்து ஸ்கிரீன் ரெசல்யூஷன் ஆட்டோ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். டிஸ்ப்ளே மோட்ல வந்து இந்த 1080p ஓகே 480p வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். பரவாயில்ல. சோ இப்போ யார் வீட்லயாவது ரொம்ப பழைய டிவி இல்லனா ஆட்டோ இது வேற ரெசல்யூஷன் பண்ணிக்கலாம். இதுல அந்த பேட்ச் வால் அதெல்லாம் சொல்லுவாங்க. பேட்ச் வால்லாம் கிடையாது, இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு டிவி தான். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு டிவி. அதனால இல்ல ஆட் போடுறது, பிளாட்வேர் இன்ஸ்டால் பண்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுல்ல. எதுவுமே இருக்காது. ஸோ நார்மலா இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு டிவி வாங்குறீங்கன்னா நார்மலா ஸ்டாக்ல ஆண்ட்ராய்டு எப்படி இந்த 4K டிவி பாக்ஸ்லயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து இதுவும் அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்கிறது தான். ஆடியோ ஃபார்மேட்டு இது எல்லாமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். குரோம் கேஸ்ட் சப்போர்ட்டும் இருக்கு. ஆமாம். ஸோ ப்ளே ஸ்டோரு எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தோம், அதெல்லாம் பக்கம் ஒர்க் ஆச்சு. ஐடா போனால் ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆமாம். 1GB ரேமா இன்டர்னல். இதோட போர்டு நேம் வந்து கோட் நேம் வந்து அக்வாமேனா. அக்வாமேனா இன்னமும் நடக்குது இல்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்னா நோக்கியா 4.3ங்கறானுங்க. கேப்டன் அமெரிக்கானாலும் 3.4. 1GB ரேம் 1GB ரேம் இருக்கு. ஓகே. அப்புறம் 981 MB இது இருக்கு, ஃப்ரீ டோட்டல் மெமரி இருக்கு. அப்புறம் 8GB வந்து 4.6GB ஃப்ரீ இருக்கு. CPU வந்து குவாட் கோர் CPU தான். ஆமா, A53. ஓகே. மாலி வந்து 450 GPU 1080p ரெசல்யூஷன் கார்டு. நெட்வொர்க்கில் வந்து வைஃபை டுவல் பேண்ட் வைஃபை இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 32 பிட்டை விட்டு நம்ம வந்தோம், இதெல்லாம் 32 பிட்ல இருக்கு. ஓகே. ஸோ டிஆர்எம் இன்ஃபோல என்ன வாட்ஸ்அப் போட்டிருந்தது? டிஆர்எம் இன்ஃபோவில் இருக்கு 1080p சப்போர்ட் இருக்கு, L1 சப்போர்ட் இருக்கு. ஓகே. அதனால் இதுவே காட்டும் சப்போர்ட்டட் அப்படின்னு, வைட் மாடல் சப்போர்ட்டட். ஓகே. நீ அந்த இதில் வேற போய் பார்த்தல நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துலேயுமே HD 1080p இருக்கு. ஆனால் HDR கிடையாது. ஹெச்டிஆர் கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து பேனல் ஹெச்டிஆரா இருந்ததுனாலும் கூட இந்த ஸ்டிக் மூலமா வரும்போது ஹெச்டிஆர் வராது இல்ல. தெரில. ஆனால் இதில் HDR இந்த டிவியில் இருக்கான்னு தெரில. மோஸ்ட்லி டிவி இந்த 43 இன்ச் ரியல்மி டிவியில் ஹெச்டிஆர் கண்டென்ட் பிளேபேக் இருக்கா அப்படின்ட்டு தெரியாதனால இந்த ஸ்டிக் ஆலையும் இது ரெண்டுத்துலேயும் வந்து HDR இதில் காட்டல. யூடியூப்லயும் காட்டல இல்லையா? யூடியூப்லயும் காட்டல. ஆனா 1080p சப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப் எல்லாத்துலயுமே 1080p சப்போர்ட் இருக்கு. பட் 1080p வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே. HD 1080p. ஆக்சுவலா இது HDR வீடியோ தான். ஃபோன்ல எல்லாம் செக் பண்ணும்போது தானா வரும் 1080p. நிறைய டிவில 4K டிவிஸ்ல HDR சப்போர்ட் இருக்கிற டிவிஸ்ல வந்து HDR தான் வரும். இதுல வந்து 1080p சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ 1080p சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஓகே. ஆனால் வீடியோ பார்க்கறதுக்கு HDR மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. டீட்டெயில்ஸும் அப்படிதான் இருக்கு. ஆனால் சைடில் இன்ஃபர்மேஷன் HDRனு வரல, அது என்னன்னு தெரில. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ. ஸோ இந்த ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் ஆல்ரெடி ஏதாவது டிவி வச்சுருக்கீங்கன்ற, அதாவது பழைய டிவி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவியே மாற்றிக்கலாம். இதுவும் ஹிக்கப் மாதிரிலாம் ஃபீல் ஆகல. இனிஷியலாக வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது இல்லடா லைட்டாக. ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் ஆயிடுச்சு எல்லாமே. சரி, இப்போ நான் வந்து மீ பாக்ஸை விட்டுட்டு இதையே நான் வாங்கணும். அதுதான் அந்த காஸ்ட் கட்டிங்காக வாங்கலாம். என்ன 1080p தான் இருக்கு, இப்படி ஃபியூச்சர்ல வந்து நான் 4K அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து தேவையில்லை. ஆனா மோஸ்ட்லி வந்து 4K இப்போ எல்லாத்துலயுமே ஸ்மார்ட் டிவி தான் வருது 4K. அதனால 4K பழைய டிவி வச்சிருந்தா 4K வாங்குங்க. அப்போ 1080p பழைய டிவி இருந்தா 1080p போதும். ஆமா, 1080p வாங்கிக்கலாம்.
அது மட்டும் இல்லாம மீதி காசுக்கு வேற ஏதாவது அந்த 700 ரூபாய்க்கு அப்படி என்னதான் பண்றதுன்னா பண்றதுக்குலாம் நிறைய இருக்கு, நீங்க வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லா பொருளும் ஓகே, அதே சமயம் பேட்டரி மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணல, மற்றபடி எல்லாம் ஃபைன் இல்லையா? ஆமா. ஓகே. ஸோ எங்களுக்கு இதோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நார்மலாக இப்போ மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் டிவி அதுலேயும் வந்து இந்த அதாவது மீ டிவி வாங்கினீங்கன்னா பேட்ச் வால் இருக்கும் இல்லையா? மீ டிவி இந்த பேட்ச் வால் இருக்கும். இதில் வந்து அது மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே மோஸ்ட்லி அதே என்ட்ரி லெவல் டிவியில் 1 GB 8 GB ஸ்டோரேஜ் இது எல்லாமே இருக்குது, அது டிவியில் இருக்கிற எல்லாமே. ஸோ இதே சமயம் வந்து சப்போஸ் நம்ம இந்த பேட்ச் வால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ OnePlus டிவி வாங்கினீங்கன்னா அது ஆக்சிஜன் பிளேன்னு சொல்லிட்டு அவன் தனியாக ஒன்று வச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அது மட்டும் தான் இல்லை, மற்றபடி உங்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களாங்கிறதே கேள்விக்குறியா தான் ப்ரோ இருக்கும். நார்மலாக டிவிலாம் பார்த்தா மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ரிஃபர்ட் ஆப்ஸ் இந்த யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மலாக ஸ்மார்ட் டிவின்னு வர பட்சத்தில். ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 2799 ரூபா கொடுத்து இதை வாங்கலாமா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுனாலும் மறக்காம நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீவத்சன்.